எல்லாருக்கும் வணக்கம். என்ன தெருக்கி விட்டாரா தளபதி? சும்மா அல்லல கூட தமிழமே நேரத்தில் இருந்து இப்போ மாறி மாறி எல்லா கட்சிக்காரங்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதான் தளபதி. அவர் களத்தில் இறங்காத வரைக்கும் தான், இறங்கிட்டாருன்னா வேற மாதிரி இருக்கும். இது சும்மா ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. இதுக்கே கதை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் இருக்கு, பொறுமையா இருங்க. ஏன்னா பண்ணையார் வெளியில வரமாட்டாரா வெளியே வரமாட்டாரா நக்கல் பண்ணீங்கல்ல, அவர் வந்தா என்னங்கிறத சும்மா சின்னதாக ஒரு சாம்பிள் காட்டி போயிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி இன்னைக்கு பேச போறோம்னு கேட்டிங்கன்னா, நேரத்துல இருந்து நிறைய கதல்கள் ஒன்று ஒன்றா நம்ம பயிர் கொடுத்து வரோம். அதாவது எப்பவுமே இந்த எதிரிகளோட எதிரிகளுக்கு கூஜா தூக்குற செம்படிக்கிறது தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா விசுவாசமாக பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த ராஜீவ் காந்தி. ஸோ ராஜீவ் காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுக சேர்ந்த புது அடிமை அந்த ராஜீவ் காந்தி நேற்று நம்ம பயிர் கொடுத்துட்டோம். இப்போ திமுக கூட்டணி இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் வன்னியரசு அவருக்கு ட்வீட் போட்டுருக்காரு, விஜய் பண்றது பார்த்தீங்கன்னா எலக்ட் அரசியல் அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், அப்ப நீங்க பண்றது என்ன மானகட்ட அரசியலா? நான் எதுக்கு இது கேட்கிறேன்னா, இல்ல அம்பேத்கர் அவர்களை பத்தி அமித்ஷா அவர்கள் ஒரு சின்ன விமர்சனம் தான் வச்சிருப்பாரு. அம்பேத்கர் சொல்றதுல கடவுள் பேரை உச்சரிக்கலாம் அப்படின்ட்டு. அது தவறு தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவர் அங்க டெல்லியில சொன்னதுக்கே இங்க ரயில் மறியல போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு இன்னைக்கு வரைக்கும் 1000 தடவை நீங்க அம்பேத்கர் பேர் உச்சரிக்கணும் போராட்டம் நடத்துறீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். அதாவது ஒரு தலைவரை விமர்சனம் பண்றதுக்கே அவ்வளவுக்குள்ள கொந்தளிச்சு போராட்டம் நடத்தின உங்க கட்சி உங்க ஊர்ல ஒரு காலேஜுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு கொடூரம் நடைபெறுது, அதை எதிர்த்து போராட்டம் இல்லை, ஒரு அறிவிப்பு ஒரு கண்டிப்பு கூட கண்டிக்க முடியலன்னா நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? நீங்களா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து என்னத்தை இந்த மக்களுக்கு பண்ணிடுறீங்க? ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா, உங்க கட்சி உங்க கூட்டணியில் கட்சி என்ன தவறு பண்ணாலும் அவங்க மூடி மறைச்சிருங்க, மற்றவங்க பண்ணா அதை விசுறு எடுப்பினா அப்போ என்ன அது ஜனநாயக கட்சி? இல்லை என்ன ஜனநாயகம் இருக்கு? இல்லை நான் கேட்குறேன், அதாவது என்னைக்குமே எந்த கட்சியாக இருக்கட்டுங்க, அது தமிழை வச்சுக்கலாமா தான் சரிதான். கட்சியில் உள்ளவங்களே ஒரு தப்பு பண்ணா அவனும் கட்சியை விட்டு நீக்கணும், அது தண்டனை கொடுக்கணும். இப்போ இவ்வளோக்குள்ள நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது தமிழை வச்சுக்கிற தலைவர் போனாருமே ஒரு அறிக்கை விட்டு கண்டனம் இருக்கே, ஒரு வாரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ இருக்குதுங்க ஆளுநர் சந்திக்காரு, இவன் ஒரு வாரம் அமைதியாக இருந்தார், இப்போ திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு 1000 விமர்சனங்கள். நான் சொல்றேன், மொத்தமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? திமுக இப்ப கடைசி வரைக்கும் விடாப்பிடியா அந்த குச்சாவளி எங்க கட்சியை சார்ந்தவரே கிடையாது, அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மூடி முறைக்க முயற்சி பண்றாங்கல்ல, அதுதான் எல்லாத்தையும் கோபத்துல எல்லாத்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்குது. அதுதான் முதல்ல மெயின் தவறே அங்கதான் இருக்கு. இப்போ அவர் ஒருத்தர் தவறு பண்ணாரு ஒட்டுமொத்தமா திமுக கட்சியே அப்படின்னு யாரும் குற்றச்சாட்ட போறாங்களா? கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியிலுமே எல்லாருமே 100% நல்லவங்களா இருக்க முடியாது. அந்த கட்சிக்காரன் ஒருத்தர் தவறு பண்றாங்க ஒட்டுமொத்த கட்சியுமே நம்ம குற்றச்சாட்ட முடியாது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே பாத்தீங்கன்னா இல்ல அவருக்கு கட்சி சார்ந்தவரே கிடையாது. ஆனா அவர் கட்சி நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் பாத்தீங்கன்னா உள்ளடி நிற்காரு. எப்படி ஒரு கட்சி அதுவும் பாத்தீங்கன்னா மெயினான ஒரு ஆட்கள் கூட அவர் வர முடியுமா சகஜமா? இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சாதாரண ஒரு நபர் உள்ள போக முடியுமா? அவருக்கு பவர்ஃபுல்லா அவர் இல்ல அப்படின்னா அவர் எப்படி உள்ள போயிருக்க முடியும்? சோ இந்த சம்பவம் எப்படி நடந்துருக்கும்? அதிகார பலம் இல்லாம ஒரு உள்ள போக முடியுமா? சோ அதுதான் எல்லாரும் இந்த அளவுக்கு போட வைக்குது. நீங்க இந்த மூடி முறைக்கிறீங்க, உடனடியாக அந்த குச்சவாளியை கைது பண்ணி காலை உடச்சிட்டீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அதை ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அதை ஏன் ஒரு நீதியை அந்த எஃப்ஐஆர் லீக் பண்றீங்க? அதுக்கு ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னா அதாவது என்ன நடக்குது, ஒட்டுமொத்தமா நம்ம கட்சிக்கு மேல நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம், நம்ம மேல பாத்தீங்கன்னா திரும்பி கூடாது, அப்படியே மூடி மறைக்கணும். அது அப்படியே தான் நீங்க பாக்குறீங்க. எந்த ஒரு தவறு நடந்தாலும் உடனே அதுக்கு ஏதாவது பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ஃபைலை, அப்படிங்கிற மாதிரி தான் இங்க உள்ள ஆளுங்கட்சிகள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாரையும் போராட்டத்து உண்ணுது. இல்ல இப்ப உள்ள எல்லாருமே தளபதி விஜய் அவர்ல இப்போ இந்த வண்டி வச்சிருக்காருல, எல்லாருமே தளபதி விஜய் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு அவர் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவரை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்காரு, மக்களிடையே அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு நாள் போயிட்டே இருக்கு. ஸோ அப்ப அதை சீர்குலைக்கணும், அவர் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும். ஆனா அது தளபதி விஜய் அவர் கண்டுக்க போறதே கிடையாது. அவரு தெளிவான ஒரு பிளானோட வந்திருக்கனால அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் இந்த அரசியல் வந்திருக்காரு. அதனால பக்காவா இருக்காரு, கூலா இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணும், அவருக்கு தெளிவான ஒரு பாதை இருக்கு, தெளிவான எண்ணங்கள் இருக்கு. இல்லனா நீங்க என்ன விமர்சனம் பண்ணீங்க, அதாவது பண்ணையார் அதை பண்ணையார் விட்டு வெளியே வர மாட்டாரு, ட்விட்டர் மூலம் தான் அறிக்கை விடுவாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அப்படின்னு என்ன விமர்சனங்கள். ஆனா இன்னைக்கு அவர் தெளிவான நேர போய் ஆளுநரை பார்த்தாரா, இந்த சம்பவம் நடந்திருக்கு, அரசாங்கம் சரியில்லை, முதல்வர் சரியில்லை, அதுக்கு என்ன பண்ணணும், ரைட் ஓகே பக்கா பண்ணாரு. ஒரே ஒரு லெட்டர் தாங்க தெரிவிக்க விட்டார் தமிழத்திய, அவர் கண்ணெச்சா போதும். இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு அவர் பெற்றிருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் இங்க உள்ள ஆளுங்கட்சி மற்ற கட்சி நம்ம இன்னைக்கு அவர் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது தளபதி விஜய்கிட்ட கேட்கல ஒரு வாரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ நீங்க ஆளுநர் சந்திக்க போனீங்கன்னு, தளபதி விஜய் நேற்று பண்ணதுக்கு இன்னைக்கு சீமான் நாம் தமிழ் கட்சியினர் போராட்டம் பண்றாங்க. ஜனவரி 2ஆம் தேதி பாமக கட்சியினர் போராட்டம் பண்றாங்க, அவங்களுடைய மகளிர் அணி தலைவர்கள் ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி திரும்பியும் பாஜக கட்சியில அதாவது பெண்கள், அதாவது மகளிர் அணியில் ஒரு போராட்டம் பண்ண போறாங்க. ஸோ இப்படி
எல்லா கட்சிகளும் தளபதி இப்போ அன்னைக்கே அதிமுகவும் பாஜக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கில் அடிச்சுக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் யாராவது போட்டாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் நேற்று போனதுக்கு இன்னைக்கு எல்லா கட்சிகளும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்? தளபதி விஜயோடைய அரசியல் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் அதுதான். அவரை வச்சுதான் இங்க அரசியல் இருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் அந்த அளவுக்கு மாறிட்டு. ஸோ தளபதி விஜய் கூட தான் எல்லாரும் கூட்டி சேர்ந்தாகணும், வேற வழியே கிடையாது. இல்ல ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு தளபதி விஜயவர்ல பார்த்து பயப்படுறாங்க, ஆலமர கட்சின்ட்டு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க. இதான் ஒரு சின்ன சாம்பிள். அவரும் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மகளிர்கள் அதை வந்து துண்டு பிரசனமா எடுத்து அது விநியோகிக்கிறாங்க. இதுக்கு கைது பண்றீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து பயப்படுறீங்க? இல்ல உங்க கட்சியை சார்ந்தவங்க மேடைகள்ல என்ன மாதிரியான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, நான் அவனை அப்படி பண்றேன் கொச்சையை பயன்படுத்துறாங்க, அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கருத்து சோத்துறோம். ஆனா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன் அரணா இருக்குன்னு ஒரு லெட்டர், அந்த லெட்டரை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அந்த பிரச்சனைகளை விநியோகம் பண்றதுக்கு உடனே கைது பண்றீங்கன்னா அப்ப என்ன அளவுக்கு இருக்கு? அப்ப எந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? நீங்க எதுவுமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நீங்க போராடவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் முன்னெடுத்து கொண்டு வரீங்க. இப்போ இந்த கேஸ்ல அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் லீக் பண்ணது அதான காரணம். அதாவது ஒரு பெண்ணு ஒரு எஃப்ஐஆர் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவுக்குள்ள அது வந்து பாத்தீங்கன்னா தைரியமா முன்னெடுத்து வந்தது பெரிய விஷயம். ஏன்னா ஆளுங்கட்சியில் உள்ள ஒருத்தர் எதிர்த்து வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா தைரியம் வந்து அது கேஸ் கொடுத்து அப்ப நீங்க டக்குனு எஃப்ஐஆர் வெளியிட்டீங்கன்னா இனிமே நாளைக்கு ஒரு பெண் வருவாங்க தைரியமா முன்னெடுத்து நம்ம வந்து கேஸ் கொடுக்கலான்ட்டு. ஸோ டோட்டலாக முடிச்சு விட்டீங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய பூதாகரமா இருக்கு. அதாவது தொடர்ந்து குற்றச்செயலுக்கு ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நேத்து கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா ஒரு சரியான தீர்ப்பு, தரமான தீர்ப்பு, லேட்டா வந்தாலும் ஒரு சரியான தீர்ப்பு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பரங்கிமலையில ரயில் நிலையத்துல ஒரு காலேஜ் பெண்ணை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அந்த பெண்ணு மருத்துவ உடனே அவனை தள்ளி விட்டு இது பண்ணால அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தவன் பேர் சதீஷ். தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையிலே வர வைக்கிற இந்த மாதிரி தீர்ப்பு வரணும். ஆனா உடனே அதை நிறைவேற்றணும். இது ஒரு 2 வருஷம் இருக்கு, எனக்கு 2 வருஷம் ஆகக்கூடாது. இதெல்லாம் உடனே எடுத்து விசாரி தீர்ப்பு அளிக்கணுங்க. ஏன் வந்து 2 வருஷம் வரைக்கும் இழுத்து அடிக்கணும்? அவனுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு பாவம்? ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு அந்த அம்மா அப்பாக்கள் தான் அந்த குடும்பத்தை அந்த வழி வேதம் தெரியும். நீங்க வந்து தெனாவட்டா வருவீங்க, உங்க நினைச்சது நடக்கலன்னா உடனே அதை வந்து என்ன வேணா பண்ணுவீங்கல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சலாம் பாகுபலி படம் மாதிரி தான். உடனே தண்டனை கொடுக்கணும். அப்படின்னா அவளுக்கு பயம் வரும். ஸோ அந்த பயத்தை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் வரணும். சும்மா நடந்த உடனே மூடி மறைச்சு உடனே அதை வந்து நான் அவரை நான் கைது பண்ணிட்டு உள்ள முடிஞ்சுதா? எத்தனை உடனே இதை சொன்னா உடனே நீங்க எங்க போறீங்க? பொள்ளா சம்பவத்துக்கு போறீங்க. அதிமுக ஆட்சியில் அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். அது யார் தப்புலன்னு சொன்னா, யார் அதை மூடி மறைக்க சொன்னா அதுக்கு பிரச்சனை பெருசாகலையா? அதுக்கும் இதே மாதிரி தான். அந்த கட்சிக்காரன் உடனே வந்து ஒரு பெரு செல்வாக்கு மிக மனிதர் இருப்பாரு. உடனே அவருக்கு பணத்தை கொடுத்து அது வந்து இழுன்னு இழுத்து வச்சு இன்னொரு இழுத்து வச்சு எனக்கு அந்த கேஸ். ஸோ இப்படிதான் எல்லாம் நடந்துருக்கு. அதுக்காக எத்தனை தடவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு குற்றம் நடந்துட்டு அதில் வந்து அதுக்கு வந்து போராடாமல் இருந்தாங்க மக்கள் போராட தான் செஞ்சாங்க. ஆனா நீங்க வந்து நினைக்கீங்கன்னா அப்ப அந்த தப்பு கேளுங்க, மணிப்பூர் கேளுங்க. அப்ப இதை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? தப்பு. அதுக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னா அப்ப இது என்ன கையிலாத தரம்? ஸோ இதை மக்கள் புரிஞ்சு விடணும் என்ன மாதிரியான இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதை எதுக்கு நான் இவ்வளவுக்குள்ள அழுத்தி பேசிட்டு இருக்கேன்னா, அதாவது ஒரு தவறு பண்றதை விட அந்த தவறுக்கு முட்டு கொடுக்காங்க தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேவலம், ஒரு மானகடத்தனம். அதாவது தளபதி விஜயாவில் அதை எதிர்த்து அதை அரசியல் பண்ணும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா இலைட் அரசியல் சொல்றது அப்ப என்ன விதத்தனமா இருக்கு. இந்த வன்னியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த கட்சியெல்லாம் நாளைக்கு தமிழை வச்சு கூட்டணி சேர்றதா எனக்கு நினைச்சாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கணுமா எனக்கு தோணும். இப்படிலாம் தேவையான நினைக்கிறேன். இவ்வளோக்குள்ள முட்டு கொடுக்குறவங்க, அதாவது எந்த கட்சியாவது இருக்கட்டுங்க, அந்த கட்சிக்காரனே தப்பு பண்ணாலும் தண்டிக்கணும், கொடுக்கணும், தண்டனை வேணும். இந்த ஏன் கட்சிக்காரன் அதனால அதை மூடி மறைப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ற ஒரு தலைவராகவும் தளபதி விஜய் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அவங்க கூட்டணியில் இருக்காங்களா, அதனால அவங்க என்ன தப்புனாலும் விட்டுடுப்பாங்களாம். ஆனால் அவங்க எதிர்த்தரப்புல இருக்க கட்சிக்கிறாங்க ஒரே ஒரு விமர்சனம் பண்ணா அதை எடுத்து பெரிய, நான் கேட்கிறேன், அம்பேத்கர் அவர்களை பத்தி அமித்ஷா அவர்கள் பேசுறது தவறு தான். ஆனா அதுக்கு அதை கண்டிச்சு நீங்க மறுப்பு அதெல்லாம் பண்ண சரிதான், அது ஓகே தான். ஆனா அதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதெல்லாம் தேவையே கிடையாது. ஆனா அதுக்காக அவ்வளோக்குள்ள மல்லு கட்டி அப்ப அது என்னன்னா அது உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறீங்க. அம்பேத்கர் அவர்கள் உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கெல்லாம் அவ்வளோக்குள்ள போராட்டம் நடத்தக்கூடிய அந்த கட்சிகள் ஒரு பெண், அப்ப மக்களுக்கெல்லாம் அரசியல் செய்ய மாட்டீங்களா? மக்கள் அரசியல் உங்களுக்கு முக்கியம், மக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்க ஊர்ல உள்ள ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு குற்றம் நடக்கும் போது அதை எதிர்த்து நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால நீங்க போராட்டம் நடத்த விட வேண்டாம். அதை எதிர்த்து ஒரு கண்டிப்பு அது முடியலன்னா அப்புறம் என்ன இது மக்களுக்கான ஜனநாயக அரசியல் நீங்க பண்ண போய் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி கடைசியில் முட்டு தான் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டது தேவையே கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நாளைக்கு நம்மள வெற்றிகளத்திலேயே உள்ள ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு உடனே தண்டனை கொடுக்கணும், கட்சி விட்டு தூக்கணும். தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான்.
ஸோ அப்படி இருக்கிற அரசியல் தலைவராக தளபதி விஜய் வரணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆட்சி இந்த மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொல்றதுல சரியா தவறா எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.